மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு அதிகமான ஆயுதங்கள் குடுக்குறாங்க. அது நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்ப அந்த ஆயுதங்கள்லாம் ரஷ்யாவோட கேப்பிட்டலான மாஸ்கோவ நோக்கி படையெடுத்துக்கிட்டு இருக்கு. ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு வரிசையா போயிட்டு இருக்கு. "என்னப்பா சொல்ற?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. மேற்குலக நாடுகளோட ஆயுதங்கள் குறிப்பா பிராட்லி இன்ஃபான்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிளா இருக்கட்டும், ஆபிரகாம் டேங்க் இருக்குது இல்லையா? அந்த முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆபிரகாம் டேங்கோட சேசிஸ்ல செய்யப்பட்ட அந்த டீமைனிங் எக்யூப்மென்ட்டா இருக்கட்டும், போன்ற பல ஆயுதங்கள் லெப்பர்ட் டேங்கா இருக்கட்டும், எல்லாமே ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணா ரஷ்யாவோட கேப்பிட்டலான மாஸ்கோவ நோக்கி படையெடுத்துக்கிட்டு இருக்கு. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யா புடிச்சிருப்பாங்க இல்லையா அந்த ஆயுதங்கள்லாம். அத அவங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆபிரகாம் சேசிஸ் கிடைச்சிருச்சு. ஸோ அத வந்து இப்ப எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த டீமைனிங் எக்யூப்மென்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல ஆபிரகாம் டேங்க்குகளையும் தூக்கிட்டு போயிருவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. சரி அத எடுத்துட்டு போறாங்களே ரஷ்யாக்கு என்ன செய்ய போறீங்க? அப்படின்றது போல கேட்டோம்னா, ரஷ்யால மே 9 வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட விக்டரி டேயா செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுக்காக இது எல்லாத்தையும் பாருங்க. புதுசா வந்த அடிசல், அந்த அடிசல்ல நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இதெல்லாம் அப்படிங்கிறது போல டிஸ்ப்ளேக்கு வைக்க போறாங்க. என்னங்க ரஷ்யா, எல்லா நாடுகளையும் கூப்பிடுவீங்களா? கூப்ட்டு எல்லாம் நீங்களே சொல்லிக் குடுத்து எப்படி குடுத்து விட்டுருவீங்களா? ஒரு ஒரு ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு பார்சல் அப்படிங்கிறதுல குடுத்து விடுவீங்களா? அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு எஜிபிஷன் வச்சதுல அப்படிதான் செஞ்சாங்க. ஸோ இப்போ இதுல அமெரிக்காவோட ஆயுதங்களும் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இந்த எக்ஸிபிஷன் எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ரஷ்யாவோட விக்டரி டேக்கு அப்புறம் கண்டிப்பா ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருச்சு. அது ஷூரிட்டி தான். அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. அதுவும் குறிப்பா இந்த கர்கிவ் பகுதியில ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் இருக்கு. அதுக்கான தனியா ஒரு ஜெனரலு எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த தடவ அந்த கர்கிவ்க்குள்ள போகக்கூடிய டேங்குகள், ஆர்மர்ட் வெஹிக்கிள்லாம் இருக்கு இல்லையா? அதுல என் அப்படிங்கிற போட்டிருக்க சிம்பல் வந்து இருக்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஜீன்னு போட்டிருந்தது வந்து ரொம்ப பிரபலமா பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இதுக்கு பின்னாடி இப்படி, அப்படி, இப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, என் அப்படிங்கிறது போல போட்டிருக்கு. ஸோ இதுக்கு மேல இதோட வீடியோ பதிவுகள், ஃபோட்டோஸ்லாம் எதுவும் வரல. இன்டெல் தகவல்கள் அது போல வந்துகிட்டு இருக்கு. செய்திகள்லாம் இன்னும் வரல. பட் ஆனா இது நடக்குதா என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். எண்ணற்ற வண்டிகள் உள்ள படையெடுக்குதா உக்ரைனுக்குள்ள அப்படிங்கிறது போல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து சுமி கர்கிவ் இந்த இடத்துல பிரதானமா டார்கெட் வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த இத தடுக்கணுன்றதுக்காக உக்ரைன்ல இருந்து படைகள் வந்து வேக வேகமா சுமிய நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. வீரர்கள் அங்க போயிட்டு இருப்பாங்க போல இருக்குது. அத வீடியோ பதிவு எடுத்து போட்டுருக்காங்க. இப்போ இது போல சொல்லிட்டு இருக்காங்க. உக்ரைனோட வீரர்கள் தடுத்து நிறுத்ததுக்காக சுமி பக்கத்துல போயிட்டு இருக்காங்கன்னு. இந்த வீடியோ பதிவுகள பார்க்கும்போது பெரும்பாலும் இந்த லைட் வெஹிக்கிள்ஸா இருக்கு. இந்த ஹம்பி அது போல தான் இருக்கு. மேபி இன்ஃபான்ட்ரியும் அவங்களுக்கு வேணுங்கிற துப்பாக்கிகள மட்டும் குடுத்து விடுற மாரியா இருக்கிற போல தெரிய வருது. அப்புறம் 2வது இந்த சுமி கர்கிவ் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் வந்து பெரிய அளவுல ட்ரென்ச் எல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய தாக்குதல் வந்து ரஷ்யா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடம் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு தான் ஃபோட்டோ எடுக்காதீங்கப்பா, ஊருக்கு பரப்பாதீங்கப்பா அப்படிங்கிறது போல பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ வகை வகையா விதவிதமா ஹை குவாலிட்டில சேட்டலைட் இமேஜ் மாடல்லாம் எடுத்து காமிச்சாங்கல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தோண்ட தோண்ட அந்த இன்ஜினியரிங் வெஹிக்கிள்லாம் இருக்கும் இல்லையா? மிகப்பெரிய கிரெயின் மாரி வந்து பொக்லைன் மாரி தோண்டிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் எங்கெங்க நடக்குது அப்படிங்கிறத எக்ஸாக்ட்டா துல்லியமா ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க ரஷ்யா. ஸோ இப்ப அந்த பொக்லின்லாம் வந்து தோண்டிட்டு இருக்கும் இல்லையா? அது இன்ஜினியரிங் வெஹிக்கிள்ம்பாங்க. ஸோ அது மேல ட்ரோன்ல ஸ்வைன்னு ஏவி விட்டுருக்காங்க. போச்சா? போச்சா? ஏன்பா இந்த வேலை எல்லாம் கட்டி முடிச்சு ரெடி பண்ணி ஆளுங்கள அனுப்புற வரைக்கும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ்லாம் வைக்கிற வரைக்கும் கம்முனு இருக்க மாட்டீங்களா நீங்க? அப்படிங்கிறது போல பலரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா ரெடி பண்ணா தானங்க தடுத்து நிறுத்த முடியும். ரெடி பண்றதுக்கு முன்னாடியே பண்ண போறோம் பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி? சரி ஓகே. இது என்ன ரஷ்யாங்கிறது என்ன உக்ரைன் மாரி ஒரு குட்டி நாடா? இவங்க இது போல செஞ்சாங்கன்னா பார்த்து பயப்படுறதுக்கு. போங்கப்பா அப்படின்ட்டு போயிருவாங்க இல்லையா? சரி ஓகே. உக்ரைன் எப்பவுமே இத செய்யறது தான். அவங்களோட தவறுகள்லேருந்து பாடம் கத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுல இதுதான் விஷயம். அவங்க எது செய்யறதுக்கு முன்னாடியும் அப்படிங்கிறாங்க இல்லையா? அது போல அவங்க செஞ்சு செஞ்சு எல்லாத்தையும் காமிச்சு குடுத்துர்றாங்க. இப்பவும் அதே போல காமிச்சு குடுத்துக்கிறாங்க. அப்படிங்கிறது போல தான் இருக்கு. இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா, போலாந்து அப்புறம் லித்துவேனியா இவங்க 2 பேரும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? உக்ரைனுக்கு வேணா என்ன வேணா செய்வாங்க அப்படின்னு. அவங்களோட டெமோக்ரஸின்ற அந்த போர்வையே கிழிச்செறியறதுக்கு கூட இந்த நாடுகள் தயாரா இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. காரணம் என்ன? பல நாடுகளும் அதிருப்தியா கண்டனங்கள் தெரிவிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, உக்ரைன்ல சமீபத்தில ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த மிலிட்டரி ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து கம்பல்சரி வந்து ராணுவத்தில சேரணும் அப்படிங்கிறது போல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல இருக்கிறவங்க தான் புடிச்சிட்டு போ முடியும். உக்ரைன்லேருந்து தப்பிச்சு போயிருப்பாங்க இல்லையா? போலாண்டுக்கு, லித்துவேனியாக்கெல்லாம். ஸோ அவங்களெல்லாம் எப்படி புடிச்சிட்டு வர்றது? இப்ப என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, உக்ரைனோட பாஸ்போர்ட் வச்சிருப்பாங்க இல்லையா? அத 2 வருஷத்துக்கு ஒரு தடவ ரெனியூ பண்ணணும். வெளிநாட்ல இருக்கிறவங்கலாம் பண்ணணும் அப்படிங்கிறது போல இருக்கும் இல்லையா? இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அந்த வெளிநாட்டுலருந்து பண்ண முடியாது. உக்ரைனுக்குள்ள வந்து தான் ரெனியூ பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் போட்டுட்டாங்க. இதனால வந்து போலாண்ட்ல இருக்கக்கூடிய மக்கள்
லித்துவேனியால இருக்கக்கூடிய உக்ரைனியன் மக்கள் வந்து எம்பசியை முற்றுகிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ பெருமளவுல மக்கள் வந்து அப்போ இருக்கிறதுனால, இப்போ போலாண்டும் லித்துவேனியாவும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாஸ்போர்ட் இல்ல அப்படின்னா அவங்களால டிபோர்ட் பண்ணலாம் இல்லையா? ஏன்னா ஒரு நாட்டோட மக்கள் வந்து அங்க வந்துட்டாங்கன்னா, பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா, அந்த நாடு பாஸ்போர்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி தரலைன்னா, இவங்களால விசா குடுக்க முடியாது. இவங்களால விசா குடுக்க முடியலன்னா, சட்டப்படி, நியாயப்படி அங்க இருக்கிறவங்கலாம் புடிச்சு கொண்டு வந்து உக்ரைனுக்கு குடுத்துரலாம் இல்லையா? ஸோ அதுபோல சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்போ ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏன் நம்ம வந்து நம்மளோட பாஸ்போர்ட் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு குடுக்கக்கூடாது? உக்ரைனோட மக்கள் உக்ரைனோட பாஸ்போர்ட் வச்சிருந்தீங்கன்னா, வாங்க ரஷ்யாவோட எம்பசி இருக்குது. வந்து எல்லாம் மாத்திக்கங்க பாஸ்போர்ட்ட. ரஷ்யன் பாஸ்போர்ட் வாங்கிட்டு ரஷ்யர்களா இதுக்கு மேல யூரோப்ல ஜாலியா வாழுங்க. எந்த ஒரு உக்ரைனியனும் வந்து உங்கள பிடிக்க முடியாது. அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருந்து இருக்கக்கூடிய அனலிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி செய்யறதுனால அந்த மேற்குலக நாடுகள் என்ன தப்பு செய்றாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கலாம். உக்ரைன்ல இருக்கக்கூடிய அரசாங்கம் கம்ப்ளீட் வேஸ்ட். அது மக்கள் ஏத்துக்கவே இல்ல அவங்கள. அதனால வந்து யார் சண்டை பிடிக்கிறாங்களோ அவங்களோட பாஸ்போர்ட்ட வாங்குறாங்க உக்ரைனியன் மக்கள். அப்படிங்கிறதோட சொல்லிருவாங்க இல்லையா? இது அவங்களுக்கு தலைகுனிவா போயிரும். இத செய்யுங்க அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யா அப்படி செய்றாங்களா என்னம்மா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா மேற்குலக நாடுகள்லாம் பாருங்க, இந்த அமெரிக்க தரப்புல இருந்து ஒரு பெர்சனலா ரெக்வெஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. ஏங்க ரஷ்யால நடந்தெல்லாம் எலக்ஷனே இல்லைங்க. அவர அதிபரா மதிக்காதீங்க. அப்படிங்கிறத போல ரெக்வெஸ்ட் வச்சுட்டு இருக்காங்களாமா. இவங்கலாம் எப்பேர்ப்பட்ட டெமோக்ரஸி. இவங்க வந்து ரஷ்யால நடந்தது எலக்ஷன் இல்ல அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதிகமான எய்டு உக்ரைனுக்கு, இஸ்ரேலுக்குலாம் குடுக்கறதுனால. அது குறிப்பா இஸ்ரேலுக்கு குடுக்கறதுனால, பாலஸ்தீனுக்காக ஆதரவா நெறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கால. அமெரிக்கான்றது எவ்வளோ டெமோக்ரஸியான நாடு, எவ்வளோ உத்தமமான ஒரு நாடு. அந்த நாடே பாருங்க, போராட்டத்த கட்டுப்படுத்தாம, போலீஸ வச்சு இந்த டீ ஸ்கெட்லாம் வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ. அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. பட் என்ன ஏதுன்றது அங்க இருக்கிற மக்கள் சொன்னா தான் தெரியும். ஏன்னா அவங்க நியாயவாதிகள். அமெரிக்காங்கிறதுங்க என்னைக்குமே வந்து புனிதவாதிகள். அவங்க சொல்றது தான் நல்லதா இருக்கும். அவங்க சொல்றது தான் நேர்மையா இருக்கும். அதனால அவங்க கிட்ட இருந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்தது ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் சீனாக்கு போயிருந்தாங்க. மிரட்டுறதுக்காக போயிருப்பார் போல இருக்குது. மதிக்கவே இல்ல அவரு. "நீ எல்லாம் ஏன்பா வந்த? உன்னையெல்லாம் கூப்பிடவே இல்ல. எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்கலாம் வந்து இறங்குற? உன்னை வரவே சொல்லல." அப்படிங்கிறது போல ஆ 3 லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ல தான் அவர வர வச்சுக்கிறாங்க. இந்த சிவப்பு கம்பளம் போட்டு, மலர் தூவி அப்படிலாம் இல்ல. "வந்தா வா, வராட்டி போ" அப்படியே அப்படிங்கிறது போல இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வந்து சீனா அதிபரான ஜி ஜின்பிங் அவர்கள் வந்து பார்த்துக்கிறாரு, பேசிக்கிறாரு. பேசிட்டு போனதுக்கு அப்புறமா சீனாவோட ஃபாரின் மினிஸ்டர் இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. என்ன சொல்லிக்கிறாருன்னா, இவங்க உக்ரைனுக்கு அதிகமான ஆயுதங்கள் தராங்க. அத வந்து எதுவும் பேசுறதுக்கு இல்ல. ஆனா, நாங்க ரஷ்யாவோட வர்த்தகம் பண்றோம். அத வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் என்ன சொல்றது? பார்த்துக்குங்க உலகமே. இவங்க எப்பேர்ப்பட்ட நியாயஸ்தர்கள்னு பார்த்துக்குங்க அப்படிங்கிறது போல கேலி கிண்டலும் செஞ்சுட்டு இருக்காங்க. இது இப்படித்தான் வருது. அதாவது இந்த நியாயம், நீதி, தர்மம் இது போல இந்த டெமோக்ரஸி இது போல பல வகைகள் பேசுனாங்க இல்லையா? அந்த வகைகள்லாம் அவங்க எப்படி கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட இக்கட்டான சூழல்ல தெரிய வருது. ஏன்னா பல நாட்டோட அரசியல்வாதிகளையும், அது குறிப்பா சொல்றேன் நம்ம நாடா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், பல நாடுகள் இருக்கட்டும், அவங்களுக்கு ஏற்ப அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள வளைக்கிறதுக்கு என்ன மாரியான சட்டங்கள், எப்படியெல்லாம் கடுமையா பண்றதுன்றதெல்லாம் இருந்துச்சு. சாங்ஷன் போடுறது, ஏகப்பட்ட விஷயங்கள். இப்ப அதே போல ஒரு சூழ்நிலை வரும்போது, அவங்க என்ன செய்றாங்க? அப்படின்ற கேள்வி வருது. இப்ப இது போல தொடர்ந்து நடக்கும்போது, பலரும் ஷேம் ஆன் டெமோக்ரஸி அப்படிங்கிறது போல ஒரு ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணலாமா? அப்படிங்கிறது போல யோசிச்சுட்டு இருக்கிறாங்களாமா. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது. இதுக்கான அந்த போராட்டங்கள் வந்து இப்ப யூரோப்லயும் பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ஸோ இதெல்லாம் எப்படி மீண்டு, எப்படி மண்டையெல்லாம் கழுவி, எப்படி ஒரு போக்குல கொண்டு வராங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவ பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பாய் பாய்.